நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு ஒரு 25% மக்களுக்காக இது கிடையாது. யார் அந்த 25% மக்கள் அப்படின்னா, கலியுகத்தில் அறத்தோடு வாழ்பவர்கள், தர்மத்தோடு வாழ்பவர்கள் ஒரு 25%. கலியுகத்தில் இது பகவான் கிருஷ்ணரால் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த 25% மக்களுக்கு இது கிடையாது. கடவுள் இருக்காரா இல்லையா, சரி இருந்தால் நமக்கே இந்த பிரச்சனைகள்லாம் வருது, சரி இருந்தால் நம்மளால் ஏன் கடவுளை பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு. யுகங்கள் அப்படிங்கிறது கடவுள் வழிநடத்தி வைக்கப்பட்டவை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இத்தனை வருட காலங்கள் வாழ்ந்து அந்த யுகத்தில் எது அறத்தோடு நடக்க வேண்டுமோ அது நடந்து முடிந்திருக்கும். நாம் பார்த்துருப்போம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் பார்த்தாச்சு. அப்போ ராமன் மனிதனாகவே வாழ்ந்ததால் அவர்கள் பற்றி பேசுவதற்கு உண்டான அருகதை முதலில் நமக்கு கிடையாது. அவருடைய நாமத்தை சொல்லுவதினால் நமக்கு பலன்கள் அதிகரிக்கும். ராமாயணத்தை பார்க்கலாம், படிக்கலாம். ராமர் செய்த அத்தனை விஷயங்களிலும் நாம் பார்த்து நம்முடைய இந்த காலகட்டத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா என்ன, இதெல்லாமே ஸ்ரீ ராமரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அப்போ கிருஷ்ணரை பார்த்து என்ன கற்றுக்கலாம்? ராமரை பார்த்து ஏன் கற்றுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியாமலே கிட்டத்தட்ட 11,000 வருடங்கள் வாழ்ந்தவர் தான் ராமர், மனிதனாகவே வாழ்ந்தவர். ஆனால் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. நேற்று என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்கப் போகிறது எல்லாமே தெரிந்தும் தெரியாதது போல் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் கிருஷ்ணர். கிட்டத்தட்ட ஒரு 125 வருட காலங்கள். அப்போ மகாபாரத போருக்கு முன்னாடி சூதாட்டத்தில் வீழ்ந்து போனார்கள் பாண்டவர்கள். காரணம் அனைவருக்கும் தெரியும். 14 வருட வனவாசம் கழித்து மீண்டும் நாட்டுக்குள்ளே வரும் பொழுது எப்படி அந்த இந்திரபிரசத் அதை நம்மால் மீண்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள். ஏன்னா தோல்வியில் வெளியேறினார்கள். தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு. சகுனி வழிவகுத்த அந்த வழிகள், அந்த இடத்தில் கிருஷ்ணர் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கன்னா நினச்சே பார்க்க முடியாது. இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கும். அப்போ சூழ்வினை அப்படிம்பாங்கள்ல, சூழ்ச்சி, அதில் வீழ்ந்தவர்கள் தான் பாண்டவர்கள், அதாவது நம்பிக்கை துரோகத்தில். அப்போ இந்திரபிரசத்தை மீண்டும் பெறுவதற்காக கடவுளே தூது போனார். அப்போ துரியோதன் போன்ற மனிதர்களுக்கு, திருதராஷ்டிரை போன்ற மனிதர்களுக்கு கிருஷ்ணர், அதாவது பகவான் நேரடியாகவே சென்று அறத்தை உணர்வதற்கு உண்டான என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் அவர் சொன்னார். ஒன்று, இந்திரபிரசத்தை கொடுத்துரு, நல்லா இல்லை உன் அண்ணன் பசங்க நல்லா இருக்கட்டும். சூழ்வினையால், அதாவது சூழ்ச்சியால் மீட்டது, திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியாச்சு, கொடுக்க முடியாதுன்ட்டாப்புல. ஒரு 5 கிராமங்களாவது கொடு அப்படின்னு யார் கேட்குறா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போ நிறைய சபையில் இருந்தவர்களுடைய எண்ணம், அது எப்படி பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வெறும் 5 வில்லேஜ், அதாவது கிராமங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறப்ப கிருஷ்ணர் சொன்னார், நான் எதை சொன்னாலும் என்னுடைய முடிவு தான் பாண்டவர்களுடைய முடிவு அப்படின்னு அடித்து சொன்னார். அதுதான் சபையில் இருந்த அனைவருக்குமே ஒரு ரொம்ப ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். கிருஷ்ணர் சொன்னால் பாண்டவர்கள் கேட்பார்கள், முடிஞ்சது, மறு வார்த்தை கிடையாது. குண்டூசி நிலத்தில் குத்தும் அளவிற்கு கூட உண்டான ஒரு நிலத்தை என்னால் பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒற்றை காலில் நின்றான் துரியோதனன். அப்போ இந்த பதிவினுடைய விளக்கம் இதுதான். கடவுள் அவ்வளவு பாசிட்டிவ், எவ்வளவு கொடுக்க முடியுமோ, ஒருவனுக்கு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் கிருஷ்ணர் அங்கு அமர்ந்து ஒரு தூதுவனாக உட்கார்ந்து தான் கடவுள் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க உட்கார்ந்துருந்தார். யாருமே கேட்கல. இதில் யாராவது ஒருத்தர் பரவாயில்ல இந்திரபிரசத்தை எடுத்துக்க,
சரி அட்லீஸ்ட் அவன் கேட்ட ஒரு 5 கிராமத்தையாவது கொடுத்துடலாம் அப்படின்னா, அன்றைக்கி அத்தனை பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து தன்னுடைய கடமையை முழுவதும் செய்துவிட்டு மறந்திருப்பார்கள். பிடிவாதம், யார் சொன்னாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருந்ததால் 100 குழந்தைகளையும் இழந்தான் அந்த திருதராஷ்டிரன் ஆகிய மன்னன். அப்போ இது கலியுகத்தில் இது போன்று கடவுள் நம்மிடம் வந்து வாதம் செய்வாரா, அறிவுரை கூறுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கூறுவார். எப்படி? இன்று நம்முடைய மனசாட்சி தான் நம்முடைய தெய்வம், நம்முடைய கடவுள். அது கிருஷ்ணரோ, விஷ்ணுவோ, சிவபெருமானோ, இல்லை நாம் வணங்கும் சத்குருக்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய மனதில் நம்முடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ 75% பேர் நாம் இப்பொழுது துரியோதனை போன்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும் அறம் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரியும். அடுத்தவருடைய பொருட்களை நாம் விரும்பக்கூடாது, அவர்கள் மேல் அந்த பொருள் மீது ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியும். எல்லாமே தெரிந்தும் கண் இருந்தும் நாம் மிக வெளிச்சத்தோடு ஒரு துரியோதனை போன்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிரம்மாவினுடைய அந்த குழந்தைகள் என்று அழைக்கப்படும் அந்த 4 வேதங்கள், அதாவது சனகா, சனந்தனா, சனாத்தனா, சனந்தகுமாரர், இவர்கள் தான் வந்து இந்த வேதத்தை வகுத்தவர்கள். இவர்கள் எங்கு நல்ல விஷயங்கள் நடக்கின்றதோ, எந்த இடத்தில் குழப்பங்கள் அதிகமாக நிகழ்கிறதோ அந்த இடத்தில் இவர்களுடைய சூட்சம நிலையில் இவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை நன்கு கற்று அறிந்தவர்களுடைய நம்பிக்கை இன்று வரை. அப்போ தான் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சியின் மூலமாக இந்த கடவுள் அப்படிங்கிறவராக இருந்தாலும் சரி, இந்த 4 வேதங்கள், அதாவது பிரம்மாவினுடைய மகன்கள் அப்படின்னு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனகர், சனந்தனர், சனாதனன், சனந்தகுமாரர் நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நமக்கு நல்லவற்றை எடுத்து உரைப்பார்கள். நாம் கேட்பதில்லை, தெரிந்தும் தவறு செய்வோம். எப்படி? ஒருவரை இழிவாக பேசக்கூடாது, மற்றவரை குறை கூறக்கூடாது, மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இன்னொருவரை ஏமாற்றக்கூடாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். தெரிந்தாலும் செய்து கொண்டே இருப்போம். யார்? கிட்டத்தட்ட அந்த 75% அறம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாமல், தர்மம் என்றால் என்ன அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள். நாம் மனசாட்சி, நமக்கு கடவுள், அது யாராக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி நம்மை ஆட்டி படைக்கின்றது அப்படின்னு நம்பியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிரபஞ்சமே கடவுள் என்றாலும் சரி, அருட்பெரும் ஜோதி ஒளியே கடவுள் அப்படின்னு நம்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனசாட்சி நமக்கு கடவுள் உடன் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் புரிந்தும் புரியாதவனைப் போல, கண் இருந்தும் குருடனைப் போல, காது இருந்தும் செவிடனைப் போல, வாய் இருந்தும் ஊமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எல்லா யுகங்களிலும் பேசியிருக்கிறார், இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இமை அப்படிங்கிறது ஒன்றெல்லாம் கடவுளுக்கு இல்லை. 24 மணி நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் ஆன்மீகவாதிகளின் நம்பிக்கை. நம்மோடே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவிற்கு எது நல்லது அப்படிங்கிறது தெரியும். அந்த நல்லதை அந்த ஆன்மாவிற்கு செய்ய வேண்டியது மனிதர்களாய், இந்த ஜடப்பொருளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய கடமை. அதனால் மனசாட்சி தான் நம்முடைய கடவுள். எல்லா கேள்விகளுக்கும் மனசாட்சி கண்டிப்பாக பதில் கொடுக்கும். அந்த பதிலை பெற்றுக்கொண்டு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத மனசாட்சி மூலம் உணர்ந்து கொண்டு நல்லதையே செய்வோம், நல்லதையே வரும் சந்ததிகளுக்கும் பகிர்வோம். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வேலை, அந்த திறமையும் அறிவும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. உபயோகப்படுத்துவோம். அறம் வழி நடப்போம், தர்மத்தின் வழியாக நடப்போம். நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம்.
மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.